ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் நீட் 2027 எழுத போகிறீங்க, ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபா ஃபீஸில் வந்து ரிப்பீட்டர் பேட்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். 1 இயருக்கான ஃபீஸ் இது. நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 29 ஜூன்லேருந்து உங்களுக்கு இதில் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் யாராவது இன்னும் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து எல்லாத்தையுமே கால் பண்ணி இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன, ஓகே, இது நீங்கள் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்கோம். ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் 3,499 ஃபீஸ் பே பண்ணி ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்கலாம். புக்ஸ் பிரிண்டடாக வேணும், போன வருஷம் ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா 6,999 பே பண்ணி படிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 19,999 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மென்டர் ப்ளஸ் 24/7 டவுட் சால்விங் ஃபீச்சர்ஸோடவும் நாங்கள் வந்து இந்த பேட்சை ஆஃபர் பண்ணுறோம். சரியா, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே மனசில் இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்க மார்க்குக்கு எனக்கு கரெக்டாக என்ன காலேஜ் கிடைக்கும், இப்போ கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இப்ப என்னோட மார்க்குக்கு எக்ஸாக்ட்லி ஓகே, அதுவும் தமிழ்நாட்டுல எந்த காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுக்கு வேதாந்துல அதுக்காகவே ஒரு ப்ரெடிக்ஷன் கைடை உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க உருவாக்கியிருக்கோம். சரியா, சோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி 5,275 கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் இது. டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து நீங்க பிரைவேட்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,000 சீட்ஸ் இருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் 69 ஓகே பர்சன்டேஜ் பிளஸ் ஒரு 7.5 ரிசர்வேஷன் வேற இருக்கு. இன்னொரு 15% ஆல் இந்தியா கோட்டா வேற போயிடும். சரியா, இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே பெர்ஃபெக்டா உருவாக்கப்பட்ட ஒரு கைட் புக். சரியா, இப்ப இந்த கைட் புக்கை வச்சு நீ ஒரு 5 நிமிஷம், ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துல உன்னால வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஓகே, உனக்கு எந்த காலேஜ்ல கிடைக்கும், என்ன கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் டவுன்லோட் திஸ். டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா, ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் மெத்தட் இருக்கு. சரியா, நாங்கள் நிறைய இடத்துல இருந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி இதை சூப்பராக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் சீட் மேட்ரிக்ஸ் என்ன, என்னென்ன காலேஜஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன பாத்வேஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்போம். சரியா, அதே மாதிரி வந்து நமக்கு இங்க இருக்கிற அந்த 69% ஜென்ரல் ரிசர்வேஷன் பிளஸ் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, உங்களுக்குமே நாங்கள் வந்து இங்க கொடுத்துருக்கோம். சரியா, இப்போ 2025-2024 இந்த டைம்ல வந்து நமக்கு எப்படி ரேங்கிங் இருந்தது, என்ன மாதிரி காலேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருந்தது அப்படின்றதையும் நாங்கள் இங்க மேப் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஸோ உனக்கு எல்லாத்துக்குமே உன்னோட ஸ்டேட் கட் ஆஃப் என்ன வரும், ஆல் இந்தியா லெவல்ல உனக்கு என்ன காலேஜ் கட் ஆஃப் வரும், இதே நான் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ பிடிஎஸ்க்கு எனக்கு என்ன கட் ஆஃப், ஓகே, அதே மாதிரி பிரைவேட் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அப்போ என்ன சுச்சுவேஷன், ஓகே, கவுன்சிலிங்கான பிளே புக்கு, இப்போ இந்த ஃபீஸ் டயர்ஸ் என்னவா இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி A to Z எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப் லிட்டரலி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ல வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கும். சரியா, ஸோ இதை ஃபுல்லாவே நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கோ த்ரூ பண்ணலாம். இது மல்டிபிள் ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உனக்கு இங்க வந்து அழகாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல உன்னோட மார்க்கை வந்து நீ எப்படி ரேங்கா மாற்றணும், அதுக்கப்புறம் அந்த நாங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ரேங்க் ரெக்கார்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். உன்னோட ரேங்கை நீ கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உனக்கு அது எக்ஸ்பிளைன்டா இருக்கும். இது ஒவ்வொன்றத்தையும் படிச்சு பாரு. இதுல இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சு பாரு, அவ்வளவுதான். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் நாங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க உனக்கு கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி இதை கரெக்டா பண்ணு. ஸோ எங்களோட அனாலிசிஸ் படி உனக்கு பக்காவா எல்லாமே வந்துடும் இதுல. சரியா, இதுல உனக்கு பக்கா ஒரு 14 பக்கம் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல பாரு, உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு தான் இதை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எத்தனை இருக்கு, 38 இருக்கு. செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் டீம்டு எம்பிபிஎஸ் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு, 40 இருக்கு. மொத்தமா ஆல் எம்பிபிஎஸ் ஸ்டேட் டோட்டல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்போ 78. டென்டல் காலேஜஸ் ஒரு 32. எவ்ரி சிங்கிள் டேட்டா இஸ் டேக்கன். அது எல்லாத்தையும் ப்ராப்பரா இதுல நாங்க போட்டு தான் வந்து உனக்கு இதை கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ எப்படி ஆன்சர் இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணோம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதோட கமெண்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து
இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இது ரெண்டுத்துலையுமே இதுக்கான லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுத்துறோம். சரியா? நீங்கள் அழகாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதை பார்த்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நிமிஷம் 14 பக்கம் ஒரு 5 நிமிஷம் உட்கார் ஒரு ரேங்க் என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீ அடுத்து என்ன பிளான் பண்ண போற அப்படின்றதும் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உனக்கு இங்கே வேதாந்தும் இருக்கு. உனக்கு கம்மியான ஃபீஸில் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டியில் கிளாஸஸ் நாங்கள் கொடுக்குறோம். சரியா? ஸோ யூ கேன் கம் அண்ட் ஸ்டடி வித் அஸ் போத் ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன். அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. எனக்கு ஆஃப்லைன் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரியணும், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். யூ வில் கால் அண்ட் டெல் யூ. எனக்கு வந்து ஆன்லைனில் சேரணும் அப்படின்னாலும் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கே இருக்குது. நீங்கள் மன அழகாக கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பாய் பாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கீப் ஃபாலோயிங் தி சேனல் ரெகுலரி. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.